ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் மித்து ஆர்விடி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். மார்னிங் ஏஞ்சோடனே மிதுனோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு சனிக்கிழமை கோவிலுக்கு போகணுன்றதுனால எங்க அம்மா மார்னிங்கே சேமியா உப்புமாலாம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நான் வந்து கிளம்ப வேண்டியதான். எங்க அம்மா கோவிலுக்கு என்ன பழைய ட்ரெஸ் போட்டு போறேன்னு கேட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட கலரு இதுதாம்மான்ட்டு சண்டை போட்டு நான் வந்து கிளம்புனேன். இன்னைக்கு நான் மட்டும்தாங்க கோவிலுக்கு போறேன். ஸோ தம்பியை வந்து நான் கூட்டிட்டு போல, வெயில்ன்றதுனால தம்பியை நான் கூட்டிட்டு போல. இன்னைக்கு நான் கோவிலுக்கு பஸ்ல தாங்க போக போறேன். ஏன்னா என்னோட பழைய ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். லீவுன்றதுனால எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன். ஸோ இது வந்து எங்க ஸ்ட்ரீட்ல உள்ள பிள்ளையார் கோவில் சக்தி விநாயகர். இதுல வந்து நிறைய மெமரிஸ் இருக்குங்க. அதுல வந்து மறக்க முடியாத மெமரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆகி மறுநாள் வந்து எங்க அப்பா இறந்துட்டாங்க. ஸோ இந்த கதையெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து அப்டேட் பண்றேன் கண்டிப்பா. பஸ்ஸுக்காக நான் வந்து ரோட்டுக்கு நடந்து வந்துட்டேங்க. பட் 1/2 அன் ஹவரா நான் நின்றுட்டு இருக்கிறேன். பஸ்ஸே வந்து வரல. ரீசெண்டா நான் கோவிலுக்குலாம் இப்பதாங்க போக ஆரம்பிச்சிருக்கிறேன். உண்மைய சொல்ல போகணும்னா, எனக்கு கடவுள் பக்தி வந்து கிடையாதுங்க. ஸோ என்னோட ரூல்ஸ் படி நம்மளையும் மீறி இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து நெனப்பேன். மத்தபடி கடவுளுக்கு வந்து இது செய்யணும், அது செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம்லாம் எனக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல. ஸோ இப்ப வந்து நான் ஏன் கோவிலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். நம்ம வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மள தாங்க சொல்வாங்க. "நீ தான் சாமி கும்பிட மாட்ற. உன்னால தான் வீட்ல இப்படி ஆகுது. ஸோ சாமிக்கு வேண்டிக்கிட்டு இத செய், அத செய்ன்னு" சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம தலைய தான் உருட்டுவாங்க. நம்ம ரூல்ஸ் படி வாழ்ந்து தான் எதுவுமே மாறல. ஸோ மத்தவங்களுக்காக நம்ம மாத்திக்கலாமேன்னு தான் நான் வந்து கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஆஞ்சநேயர் கோவில் வந்து இப்ப தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. கோவிலுக்கு எய்த்தாப்லயே வந்து பெருமாள் கோவில் இருக்குங்க. நான் இந்த கோவிலுக்கு வந்து 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, எங்க மேரேஜ் வந்து இந்த கோவில்ல தாங்க நடந்துச்சு, பெருமாள் கோவில்ல. மறுபடியும் இந்த கோவிலுக்கு வரதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. இன்னைக்கு தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஹேப்பியோடயே நான் வந்து கோயில சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். ஸோ கோவில்ல வந்து ஒரு பலாமரம் இருந்துச்சுங்க. ரொம்ப குட்டி மரமா தான் இருந்தது. அதுல நெறைய காய் வச்சிருந்தது சின்ன மரத்திலே. பெருமாள் கோவிலையும் சீர்படுத்திட்டு இருக்காங்கங்க கும்பாபிஷேகத்துக்காக. அங்க கடன் தீர்க்கும் மந்திரம் கல்வெட்டு இருந்துச்சு. ஸோ அத நான் படிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோனே தம்பிய வந்து எங்க அம்மா தூங்க வச்சிருந்தாங்க. மதிய சாப்பாடு என்னம்மான்னு கேட்டா, லெமனும் உருளைக்கிழங்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்ல நாங்க சைவம்ன்றதுனால எப்பவுமே சிம்பிளாவே செஞ்சுப்போங்க. பொதுனா சாம்பாரு, புளிக்குழம்பு, ரசம் இப்படி தானே வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரி கிளறுன சாதம் என்னைக்காவது தான் சாப்பிடுறோம். அதனால தான் இன்னைக்கு வந்து எங்க அம்மா வந்து செஞ்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுதுங்க. ஸோ ஞாயித்துக்கிழமை தான் நான் வந்து வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து மிதுன வச்சுக்கிட்டு எந்த ஒரு ஒர்க்குமே என்னால பண்ண முடியாது. நான் அவன மட்டுமே தான் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேன். 5 மந்த் வரைக்கும் எதுவுமே தெரியலங்க. இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறதுக்கு. ஆனா இப்ப வந்து ஃபுல் டைமும் வந்து நான் மிதுனோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் தூங்கவே மாட்றான். கொஞ்ச நேரம் தூங்க வச்சாலும் ஒரு 5 மினிட்ஸ் தான் தூங்குறான். அதுக்கப்புறம் உடனே வந்து முழிச்சிடுறான். ஸோ அவன மட்டுமே தான் நான் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற மாரி இருக்கு. இல்ல எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா? இல்ல உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா தாங்க இருக்கோம். அப்பயும் யார்ட்டயாவது குடுத்துட்டு ஒரு வேலை செய்யலான்னு பார்த்தா, என்ன பார்த்த வேகத்துக்கு கத்துவான். என் ஃபர்ஸ்ட்டு பையன் இந்த மாரிலாம் பண்ணலங்க. இது எனக்கு ரொம்பவே புதுசா இருக்கு மிதுனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். என் சின்ன பையனுக்கு 8 மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல நான் 6 மந்த்ல ஃபுட் ஆரம்பிச்சப்ப அவன் எதையுமே வந்து வாயில வைக்கல. செர்லாக்கே வந்து அவன் வாயில வைக்கல. ஸோ டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு செர்லாக் தான் குடுக்க சொன்னாங்க. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். நான் மார்னிங்கும், நைட்டும் இட்லி குடுப்பேங்க. ஸோ மதியத்துக்கு வந்து பருப்பு சாதம் குடுப்பேன். இடையில வந்து வாழைப்பழம் இருந்தா நான் வந்து குடுப்பேங்க. இத தவிர்த்து வேற என்ன சாப்பிடலாம்? 8 மந்த் பேபிக்கு வேற என்ன குடுக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நாங்க மிதுன குளிக்க வச்சுட்டு, இன்னைக்கு லஞ்ச் வந்து அரிசி கஞ்சி தான் நாங்க குடுத்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து மிதுன தூங்க வச்சுட்டு, என் பெரிய பையன்ட்ட எங்க அம்மா நரச்ச முடியெல்லாம் புடுங்கலான்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் தான் தூங்குனான். அதுக்குள்ளயே முழிச்சுட்டான் பாருங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. மிதுனுக்கு சேர்னா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ சேர பார்த்தோனே அவங்க வந்து குஷி ஆயிடுவாங்க. உங்க பசங்கலாம் இந்த மாரி பண்ணியிருக்காங்களான்ட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க அம்மா நாங்க சின்ன பிள்ளையில வந்து கம்முன்னு தான் உட்காந்துருப்போமா. இப்ப உள்ள பசங்க தான் இந்த மாரி சேட்டையா இருக்குன்ட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நான் தம்பிய தூங்க வச்சேங்க. இதே மாரி தாங்க போகுது என்னோட ஒவ்வொரு நாளும். உங்க வீட்ல இந்த மாரிலாம் சொல்லுவாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.